சொல்லுகிறார். ஏசாயா 43வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதில் அந்த முதல் பகுதி நமக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அது இங்கிலீஷில் இவ்வளோ அழகாக இருக்கிறது. Behold, I am doing a new thing, now it springs up. அதாவது நம்முடைய தேவன் செயல்படுகிற தேவன். யோபு சொன்னாரு 9வது அதிகாரம் 10வது வசனத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செயல்படுகிறவர். அவர் செயல்படுகிற அந்த செய்கைகள், அந்த காரியங்கள் எப்படி இருக்கும்னா, மனிதனால் அதை ஆராய்ந்தும் பார்க்க முடியாது, எண்ணி முடியாத அப்படின்னா 2 விதத்தில் எழுதலாம். அது 2 விதத்தில் அதை நம்ம அர்த்தம் கொள்ளலாம். அது நம்மளுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டது, எண்ணக்கூடாத அளவுக்கு. இன்னொரு விதத்தில் பார்த்தா இட் இஸ் கவுண்ட்லெஸ். அவர் செய்கிற அந்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் இன்யூமரபிள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால தான் அந்த செயல்படுகிற அந்த தெய்வத்திற்கு ஒரு பெயர் எல் ஷடாய், சர்வ வல்லவர். நம்முடைய தேவன் யார்? சர்வ வல்லவர். அந்த தேவன் செயல்களில் மகத்துவமான தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். பெத்தேல் சபைக்குள்ள கடந்து வந்திருக்கிற அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. இதுல அந்த இதோ என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா behold என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதை குறிக்கிறது? அது எதற்காக அந்த இடத்துல அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இட் இஸ் an announcement. அது ஒரு அறிவிப்பு. நம்ம லூக்கா நம்ம 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது வரும், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் சொல்லுவாங்க. இட்ஸ் an announcement. அப்போ இன்னைக்கு சபை நடுவிலே நம்முடைய தேவாதி தேவன் சர்வ வல்லவர் வந்து நின்று அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, மகனே, உன் வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே ரைட் நவ் அந்த புதிய காரியம் உன் வாழ்க்கையில தோன்றும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தோன்றும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது உருவாகும், அது சிருஷ்டிக்கப்படும். அதுவரை அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. புதிதாய் ஒன்று என்னால் உன் வாழ்க்கையில உருவாக்கப்படும், தோற்றுவிக்கப்படும், சிருஷ்டிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உணவுன்னா என்ன? இயற்கையிலே கிடைக்கிற பொருட்களை வைத்து நம்ம நெருப்பில் வைத்தோ ஏதோ ஒரு விதத்தில் அதை சமைத்து நம்ம உண்ணலாம். அதுவும் உணவு தான். அல்லது ஒரு சில இயற்கை பொருட்களை அப்படியே சுத்தப்படுத்தி நம்ம உண்ணலாம். ஸோ ஆயத்தப்படுத்தப்படுகிறது அல்லது கிடைக்கிற ஒன்றை நாம் அதை சரியான ஒரு சைஸில் கட் பண்ணி அவ்விதமாகலாம் நம்ம உண்ணலாம். இதுதான் பொதுவாக மனுக்குலம் அறிந்திருந்த உணவு. ஒருவேளை ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம் என்று அவர் சொன்னது, பழங்களை பறித்து அல்லது காய்களை பறித்து நீங்கள் உண்ணலாம், சாப்பிடலாம். அப்போ மனுக்குலத்திற்கு இதுதான் உணவு என்று ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட
அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அதுவரை யாரும் பார்த்திராத, யாரும் கேட்டிராத, யாரும் கண்டிராத, யாரும் அனுபவித்திராத அல்லது ருசித்திராத ஒரு புதிய உணவை, அதை தேவதூதர்கள் மட்டுமே அதுவரை உண்டு கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட உணவை பரத்திலிருந்து பூமிக்கு அனுப்பினார், மன்னா என்ற பெயரிலே. ஹல்லேலூயா. அதுவரை காணப்படாத, கண்டிராத ஒரு புதிய காரியம். ஏன் அவர் அப்படி செய்தார் என்று சொன்னால், நடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்தில் என் பிள்ளைங்களால் அங்காங்கே இருந்து உணவுப் பொருளை ரெடி பண்ணி கொண்டு போக முடியாது, அல்லது அதற்கு ஆன சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. ஆகவே என் பிள்ளைகளை திருப்திப்படுத்த, என் பிள்ளைகள் பலனோடு, தட் இஸ் வித் ஸ்ட்ரெங்த், பலத்தோடு தொடர்ந்து நடந்து செல்ல, என் பிள்ளைங்க பசிங்கிறது ஒரு கொடுமை, பசி கொடுமை என்று சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் வாடாமல் இருப்பதற்கு இதுவரை நடக்காத ஒரு புதிய காரியத்தை செய்து என் பிள்ளைங்க அனுபவிக்க, என் பிள்ளைங்க சந்தோஷப்பட, என் பிள்ளைங்க திருப்தியாக்க நான் செய்வேன் என்று சொல்லி செய்தவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் என்றோ அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதே ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் தோன்ற பண்ண போகிறார். எங்கோ இருந்தவர் வரவழைக்கல, அல்லது ஏற்கனவே ஒருவேளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது எனக்கு கிடைக்கல, இல்லவே இல்லை. நீங்கள் இதுவரை பார்க்கல, இதுவரை நீங்கள் கேட்கல, இதுவரை நீங்கள் அனுபவிக்கல, இதுவரை அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டு என்று நீங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை சந்தோஷம் அடைய செய்யத்தக்கதாக, திருப்தி அடைய செய்யத்தக்கதாக தருவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வேறொரு நாள் அல்ல, இப்பொழுதே நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதே கர்த்தர், ஓகே, நம்முடைய கர்த்தர் நீதிபரர். ஓகே, எப்படி நன்மையானதை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விடுவிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, அதே போல் இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மோசேனுடைய தலைமைத்துவத்துக்கும் ஆரோனுடைய தலைமைத்துவத்திற்கும் எதிராக ஜனங்கள் எழும்பி நின்ற போது, தவறான வார்த்தைகளை பேசும்போது, அவர்கள் முறுமுறுக்கும் போது, அங்கே ஒரு கூட்டம் ஜனங்க இருந்தாங்க. எண்ணாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 16வது அதிகாரத்தில் 30வது, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து, அது ஒரு தண்டனை, அது ஒரு தண்டனை. தலைமைத்துவத்தை எதிர்த்து அல்லது கர்த்தருடைய அழைப்பை சந்தேகப்பட்டு அவர்களுக்கு கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களை, தலைவர்களை அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்ட போது கர்த்தர் என்ன செய்தாராம், அதுவரை அப்படி பூமி பழக்கலை. ஓகே, வேறு விதங்களிலே ஒரு சில தண்டனைகள் வந்திருந்தாலும் முதன்முறை அதில் அப்படி எழுதப்பட்டிருக்கு, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். பூமி பிளந்து யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ, யாரெல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை அதை தவறு என்பது போல, அல்லது அது இவர்கள் கூடாது என்பது போல அவர்களை அலட்சியப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ, அந்த தலைமைத்துவத்துக்கு விரோதமாய், அவர்களை பூமி பிளந்து விழுங்கி போட்டதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு பக்கம் நலமானதை சொல்லும்போது கர்த்தர் நம்மை கண்டித்து உணர்த்தத்தக்கதாக அடுத்த காரியத்தையும் அவர் நாம் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறார். நம்முடைய தேவன் நல்லவர் தான், அவர் கிருபை நிறைந்தவர் தான், அவர் நமக்கு நன்மை செய்ய தான் ஆசைப்படுகிறார். ஆனாலும் அவர் தருகிற நியமத்திலே நாம் நில்லாதபடி வாழும்போது, கிருபையின் காலமாக இருந்தாலுமே தண்டனைக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு புதிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும், ஒரு கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்க அந்த சர்ப்ரைஸை இந்த நாட்களிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இதுவரை அனுபவித்திராத, கேட்டிராத, கண்டிராத ஒரு அழகான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினா, எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது என்று ஆவியானவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறாரோ அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட்டா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் பூமி பிளந்து எந்த விதமான தண்டனையும் வாழ்க்கையில் வராது. மன்னாவினால் உங்களை திருப்திப்படுத்தி என்னைக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நம்ம எல்லாரும் கூட கர்த்தருடைய நாமத்தை தரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகள் என்ற அந்த பெயரில் தான் அவருடைய சமூகத்தில் நம்ம சபைக்குள்ளே கூடி வந்திருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளை பார்த்து தான் அவர் சொல்லுகிறாரு, நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேராக எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், தொடர்ந்து 20, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால். ரட்சிக்கப்பட்ட அல்லது ரட்சிப்பே எப்படி உண்டாயிற்று, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா ஒரு புதிய வழியை, ஒரு புதிய மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தினார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய அந்த சரீரமாகிய அந்த சரீரத்தை ஒரு திரை எப்படி, இது எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் சிலுவையில் பிற்கப்பட்டு கிழிக்கப்பட்டது. அவ்விதமாய் அந்த சரீரம் கிழிக்கப்பட்ட அதே வேளையில தான் தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அனைவரும் கடந்து செல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊடாக, அதுவரை மகா பிரதானாசிரியர் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து செல்லலாம். அதாவது இன்னொரு சாதாரண லாங்குவேஜில் சொன்னால், ஆண்டவரை கிட்டி சேரலாம், அவருடைய பிரசன்னத்திற்கு நெருக்கமாக நம்ம கடந்து செல்லலாம் என்ற அந்த சூழலை அவர் மாற்றத்தக்கதாக, யாரெல்லாம் நான் பாவிதான், எனக்கு ஒரே வழி, சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய மாம்சத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்த அவருக்குள்ளாக நான் கடந்து செல்லும் போது என்னால் தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து செல்ல முடியும். அந்த தேவனை என்னால் முகமுகமாய், அதாவது ஆவியில என்னால் காண முடியும். அவரோடு நான் இணைக்கப்பட முடியும். அவருக்கும் எனக்கும் இடையிலே பாவம் என்ற தடுப்பு சுவர் முற்றிலுமாய் அகற்றப்பட்டு நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதிதான ஜீவ மார்க்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த கிழிக்கப்பட்ட சரீரத்தின் ஊடாக கடந்து செல்லுகிற நாம் தான் பரிசுத்தவான்கள் என்ற பெயரோடு இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ள, அந்த ஜீவ வழிக்குள்ளா, அது புதிதானது. அதுவரை பழைய பழக்கம்னா எல்லாரும் திரைச்சிலைக்கு அங்கே நின்னாங்க. ஆனால் கிழிக்கப்பட்ட சரீரம் திரைச்சிலையை கிழித்ததுனால எல்லாரும் அவரை கிட்டி சேருகிற பாக்கியத்தை நம்ம பெற்று அவருக்குள்ளாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக வாழுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் நீதியுமாக அவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒருவேளை பரிசுத்தவான்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க என்று சொன்னால் இப்போ எல்லாரும் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பவுல் இவ்விதமாய் சொன்னார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே அந்த கலாத்தியரில் சொல்லும்போது கலாத்தியர் 6:15 விதமாய் சொல்லுகிறார், புது சிருஷ்டியே காரியம். அது வரைக்கும் இப்போ பரிசுத்தவானாய் நீதிமானாய் அந்த கிழிக்கப்பட்ட அந்த அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதுனால உண்டான அந்த புதிய பாதை வழியாய் போன நம்ம மாறி இருக்கிறோம். இப்போ நம்ம பரிசுத்தவான் நீதிமான். அதனால நம்ம யாராக மாறிவிட்டோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக நம்ம எல்லாரும் மாற்றப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அப்படி மாற்றப்பட்டவர்களாகத்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினால, அவருடைய அந்த தியாகத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்ம அப்படி முன்னேறி செல்லுகிற அந்த காலங்களிலே எப்போதுமே நம்ம கவனமாக இருந்து கொள்ளணும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து மீட்கப்பட்டாங்க தான். ஆனால் அந்த வனாந்திர பிரயாணத்தில் தான் நான் சொன்னது போல் மன்னாவும் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, அழிந்தும் போனார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்தவான்கள் நீதிவான்கள் என்று மாற்றப்பட்டிருந்தாலும் இன்னும் அநேக காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிதாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. முற்றிலுமாய் பழைய மனிதனை, அவனுடைய எல்லா சிந்தைகள் செயல்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் எதிலெல்லாம் நமக்குள்ள ஒரு அந்த புதுப்பித்தலை அவர் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இந்த புதிதாக்கப்பட்ட மனிதனுக்குள்ள இருந்த அந்த பழைய கல்லான இருதயம் என்ன செய்யணும், மாற்றப்பட வேண்டும். ஏன்னா நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம் என்று சொன்னால் பழைய கல்லான இருதயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றார், நவமான இருதயம். இதை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நியூ ஹார்ட். நவமான என்று சொன்னால் அதுவும் அர்த்தம் என்னது, புதிது என்று சொல்லி தான் அர்த்தம். நியூ ஹார்ட்னா இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது கல்லான இதயம் பழைய இதயம், புதிதான அந்த நவமான இதயம் என்ன இதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு, சதையான இதயம். எல்லாருக்குள்ளும் கல்லான இதயம் அகற்றப்பட்டு ஒரு சதையான இதயத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் சகலவற்றையும் நான் இன்னைக்கு புதிதாக்குகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்ய போகிறார். ஓகே, ஏன்னா அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னார். கல்லான இதயம் எனிதிங் when it is very hard, அதில் என்ன போட்டாலும் என்ன ஆகும், அப்படியே அது தெளித்து விடும். ஒரு கல் மேலே நல்ல ஒரு ரப்பர் பந்து சாஃப்டாக இருக்கும், அதை தூக்கி எறிஞ்சாலும் அது என்ன தான் செய்யும், பவுன்ஸ் ஆகிடும். தண்ணி ஊற்றுங்க, அப்படியே அது வழிந்து ஓடிவிடும். கல்லான ஒரு பொருள் எதையும் தனக்குள்ளே உள் வாங்காது, அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அல்லது ரிஜெக்ட் பண்ணிவிடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் வார வாரம் வந்து அமருகிறோம், நாட்களினூடாய் அமருகிறோம். அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வேத வசனங்கள் மூலமாகவும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளம் கல்லான இருதயமாக இருந்தால், எல்லாரும் என்ன பாருங்க, நம்முடைய உள்ளம் கல்லான இருதயமாக இருந்தால் அந்த வார்த்தை வரும், வந்த வேகத்தில் அந்த வார்த்தை என்ன பண்ணிடும், திரும்ப சென்று விடும். அதனால தான் அந்த நான் விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்லும் போதும் ஒரு சில இது பாறையான இதில் மேலே விழுந்த விதை என்ன செய்யாது, வேர் கொள்ளாது. அது வெயில் ஏறின உடனே அந்த பாறையினுடைய சூடுனால அது தீந்து போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அநேக நேரங்களிலே அநேக விதங்களிலே நம்மோடு கூட பேசுகிறவராக காணப்படுகிறார். அவர் எதன் மூலம் பேசுவார், தன்னுடைய வார்த்தை மூலமே பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையே நம்மை உணர்த்தும், கர்த்தருடைய வார்த்தையே நம்மை உயிரடைய வைக்கும், கர்த்தருடைய வார்த்தையே நம்மை உற்சாகப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு பலத்தை கொடுக்கும், சத்துவத்தை கொடுக்கும். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்காக தான் அதை ஜீவவசனம் என்று சொல்லுகிறோம். அது வேறு யாருமில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வரும்போது நம்ம கல்லான இதயத்தோடு இருந்தோன்னா ஒன்று இது எனக்கு இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடுவோம், இல்லை சத்துரு தந்திரமாக அது உள்ளே செல்ல முடியாதபடி பலவிதமான நினைவுகள், வேறு விதமான சிந்தனைகளுக்குள்ளே நம்மளை கொண்டு செல்லுவான். இன்னும் ஒரு சில நேரங்களில் கொஞ்ச நேரம் அது அந்த கல் மேலே இருக்கும், கல் அந்த வார்த்தைகளை உள்வாங்காததினால அதற்கப்புறம் அது மறக்கப்பட்டு அப்படியே அது வீணாக போய்விடும். நான் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, அந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்துட்டு உங்களுக்கு சதையான இதயத்தை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம நிலத்தை உழுது அது அந்த ஹார்டாக இருக்கும்,
பொதுவாக நம்ம கிராமங்களில் பயிர் செய்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மகசூல் அறுத்த பிற்பாடு கொஞ்ச நாள் வயலை அப்படியே விட்டுருவாங்க. அப்போது அதெல்லாம் என்ன ஆகிடும், கிராக் உளுந்து அப்படி ஹார்டாக இருக்கும். அதற்கப்புறம் அதில் தண்ணீர் பாய்ச்சி அப்படி அல்லதுன்னா மழை வந்து அது கொஞ்சம் நல்லா சொதன்னு ஆனதுக்கு பிறகு ஏர் வைத்து உழுது அந்த மண்ணை சாஃப்டாக மாற்றி அதற்கு அப்புறம் தான் அதில் என்ன பண்ணுவாங்க, பயிர் இடுவாங்க. அப்போ தான் அந்த வேர் கீழே கடந்து செல்ல முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நான் சபையாக உங்கள் எல்லாரிடத்திலும் ரொம்ப ஆசையாய் பணிவாய் கேட்டுக்கொள்வது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது திறந்த உள்ளத்தோடு, இது எனக்கான வார்த்தை, இது எனக்காய் கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் என்னை உணர்த்துகிறார், கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உணர்த்துகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நமக்குள்ள அந்த சதையான இதயத்திற்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் தனியாக அமர்ந்து வேதவசனங்களை தியானிக்கும் போது, வேதவசனத்தை வாசிப்பது ஒன்று, பிறகு அதை தியானிப்பது ஒன்று. சபையில் நிறைய பேர் வாசிக்கிற பழக்கத்துக்குள்ளே வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகணுன்னா, நீங்கள் வாசித்த பகுதியில் ஏதாவது ஒரு வசனம் உங்களை ரொம்ப தொற்றுந்துச்சுன்னா அந்த வசனத்தை மீண்டும் 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 வாசித்தீங்கன்னா கர்த்தர் வேதத்திலேருந்து இங்கும் அங்கும் நிறையா தேவ மனிதர்களை நமக்கு ஞாபகப்படுத்துவார், சூழ்நிலைகளை ஞாபகப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் நமக்கு ஞாபகப்படுத்தி பல நிலைகளிலே அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசி நம்மை மறுரூபப்படுத்த அவர் அந்த காரியத்தை செயல்படுத்துவார் ஆவியானவர். அதனால தான் இந்த மெடிடேஷனில் 2 வகையான மெடிடேஷன் உண்டு. அதாவது வேத வசனத்தை அந்த குவைட் டைம், அமைதியான வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம அதை வந்து ஒரு அசை போட்டு இருந்து நம்ம அந்த பார்க்குற அனுபவத்தில், அதாவது மெடிடேஷனில் 2 வகை உண்டு. ஒன்று வந்து மிரர் மெடிடேஷன், இரண்டாவது விண்டோ மெடிடேஷன். மிரரில் கண்ணாடியில் பார்த்தா என்ன தெரியும், இப்படி கண்ணாடியை முகத்தில் வச்சு பார்த்தா என்ன தெரியும், ஏன் முகம் தெரியும். அப்போ மிரர் மெடிடேஷன் என்னையே அந்த வசனம் ஆராய்ந்து பார்க்க வைக்கும். இந்த வசனத்திலிருந்து நான் உணர்த்தப்படுகிற பாவம் என்ன, நான் விட்டுவிட வேண்டிய பழக்கம் என்ன, நான் மாற வேண்டிய குணாதிசம் என்ன, எனக்குன்னு கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, நான் கர்த்தருக்காக செயல்படுவதற்கென்று கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி எனக்கு 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 என்று சொல்லி அந்த வார்த்தை கண்ணாடியை போல அது என்னை எனக்கு காட்டும். விண்டோ மெடிடேஷன், விண்டோ வழியா என்ன பண்ணுவோம், எப்போதும் விண்டோ வழியா என்ன செய்வோம், வெளியே தான் எட்டி பார்ப்போம். வந்த உடனே எப்போ என்ன அழகா அந்த சகோதரி எக்ஸுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கு, அப்படி என்று எக்ஸ் அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தருக்கு, இப்போ அந்த யாரை பேரை சொன்னாலும் யாரோ ஒருத்தர் உள்ள உட்காந்துருப்பீங்க, வம்பு. சரி, மின்வெள்ளிக்குனே சொல்லுவோம், என்ன அழகா அந்த மின்வெள்ளிக்காக அந்த வசனம் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விஜிலன்ஸ் வாசிக்கக்கூடாது. புரியுதா? அந்த வார்த்தை எனக்கென்று. we should never have window meditation. ஜன்னல் தியானம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கண்ணாடி தியானம் காணப்பட வேண்டும். அப்போ அந்த கண்ணாடி என்னை எனக்கு உணர்த்துவது போல அந்த அந்த அப்போ கடின இதயம் இருந்தால் அது விண்டோ மெடிடேஷனாக தான் இருக்கும். ஏன்னா வரும், வந்தவுடனே அது அவங்களுக்கு இவங்களுக்கு என்று சொல்லிட்டு எழுந்து போய்கொண்டே இருப்போம். ஆனால் அது வந்து மிரர் மெடிடேஷனாக இருந்தால் அந்த வார்த்தை என்னோடு கூட பேசும், அந்த வார்த்தை என்னை திருத்தும், என்னை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பல நிலைகளிலே கர்த்தருடைய வார்த்தை என்னை உருவாக்கும். ஹல்லேலூயா. இந்த அதே எபிரேயரில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தரை கோபமூட்டினார்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிரயாணத்தில். காரணம் என்னென்னா, அவர்களுடைய இருதயங்கள் கடினமாக காணப்பட்டுச்சு. அங்கே தான் வச்சு சீனாய் மலையில் கூப்பிட்டு கர்த்தர் அநேக காரியங்களை எழுதி மோசே மூலம் கொடுத்து, இதுபடி நீ நடத்தி கொண்டு போ என்று சொல்லி கொடுத்துருக்க, உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணாங்க. வாசிப்போமா, எபிரேயர் 3:8 வசனம். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. ஏன்னா அவர்கள் இருதயம் கடினமாக இருந்ததுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து செல்லும் போது அவருடைய இருதயம் கடினமாக இருந்ததுனால தான் அவங்களால என்ன செய்ய முடியலை, கர்த்தர் செய்த நன்மைகளை செலிப்ரேட் பண்ண முடியலை. அது ரொம்ப ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நேரம்
கர்த்தர் செய்த நன்மைக்கு நல்லா செங்கடலை விட்டு கடந்து வந்த உடனே ஆடி பாடி துதிப்பாங்க. ஆனால் தண்ணி தாகம் எடுத்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? முறுமுறுத்துருவாங்க. அவர்களால் அந்த அது கடினமாக இருந்ததுனால தான் அந்த நன்மையை உடனே அது என்ன பண்ணிட்டு மறக்க செய்தது, ரிஜெக்ட் பண்ணிச்சு. அது சதையாக இருந்துச்சுன்னா நல்ல தனக்குள்ளே உள்வாங்கி, ஒரு ஸ்பாஞ்சை பாருங்களேன், ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி இருக்கும்? தண்ணி ஊற்றணும்னா அப்படியே அதை உள்வாங்கி கொள்ளும். அப்போ அந்த தண்ணி அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அது போல தான் கர்த்தர் செய்த நன்மைகள் அந்த சதையான உள்ளத்துக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்க வைக்கும். பேர்பட்ட நன்மையை, பேர்பட்ட பெரிய காரியத்தை செய்த கர்த்தர் இதையும் செய்வார், இதையும் எனக்கு தருவார் என்று சொல்லி ஆண்டவரை வேறு விதமாக, அவரை நல்லவராக, அவரை ஆசீர்வதிக்கிறவராக பார்க்க வைக்கும். அதற்கு நம்ம எல்லாருக்கும் சதையான இதயம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக முதலாவது என்ன, இதில் மாற்றப்படுகிறோம்? கல்லான இதயத்திலிருந்து சதையான இருதயம். அதுதான் அந்த சதையான இருதயம் தான் புது இருதயம், நவமான இருதயம். இன்னும் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 7வது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். முதல்ல நம்ம புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு உறுதியோட எனக்குள்ள புதிதான இதயத்தை கர்த்தர் கொடுக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு நான் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டு அந்த கிறிஸ்தவ ஜீவியம், அந்த உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவதற்கு கர்த்தர் நம்மிலே கிரியை செய்ய விரும்புகிறார். இரண்டாவதாக, நமக்குள்ளே இதுவரை மறைந்திருந்த அந்த பழைய ஜீவன், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மிடத்தில் காணப்பட்ட பழைய ஜீவன் அல்ல, அவரோடு கூட அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தபடியினால் அதை அடையாளப்படுத்துகிற அந்த ஞான ஸ்நானம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்துக்கு மரித்து நம்ம செத்து நம்ம ஞான ஸ்நானத்தில் மீண்டும் நம்ம எழும்போது நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக எழும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாவத்திற்கு நாம் அடிமையா அல்லது பாவம் நமக்கு கீழையா? அடிமைனா நம்ம அதுக்கு கீழே, பாவம் தான் நமக்கு கீழே. நம்ம மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும், இனி பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றீங்களோ அது எதற்கு அடையாளம்னா, நம்முடைய எல்லா பாவத்திற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ண உயிரோடு எழுந்ததுனால நான் ஞானஸ்நானத்தில் அவர் எனக்கு தந்த அந்த புதிதான ஜீவனை, பழைய ஜீவன் பாவத்துக்கு அடிமையான பாவ மனிதனுடைய ஜீவன், ஆனால் இப்பொழுது புது சிருஷ்டியாகிய எனக்குள்ள காணப்படுகிற ஜீவன் அது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உடையது. ஹல்லேலூயா. பாவம் அங்கதான் இருக்கு, பாவம் எங்கேயும் போல. ஆனால் இதுவரை அந்த பாவம் எனக்கு மேலே நடந்துச்சு, இப்போ நான் அந்த பாவத்துக்கு மேலே நடக்கத்தக்கதாக ஒரு புதிய ஜீவனுக்கு உடையவளாய், ஜீவனை உடையவனாய் நான் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெற்ற எல்லாருக்குள்ளும் காணப்பட வேண்டிய இந்த நிச்சயம். அப்போ நெருக்கி வருகிற பாவத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? உதறி தள்ளிவிட முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதல் புத்தகத்திலேயே ஒரு யோசேப்பினால், அவன் தேவனுடைய ஆவி உடையவனாக இருந்தான், அவ்வளோதான். அவங்களுக்கு ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புலாம் இல்லை. அவனால் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்றால் பாவ பரிகாரியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவராக எழுந்தபடியினால் அவர் தந்த புதிதான ஜீவன் என்னுடைய பழைய மனுஷனை, என்னுடைய பழைய ஜீவனை என்னிலிருந்து அகற்றி போட்டு அது புதிதான ஜீவனுடையவளா நான் இருக்கிறபடினால இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா? விசுவாசத்தோடு சொல்லுவோமா? இனி நான் அடிமை இல்லை.
ஒருபோதும் என்னை பாவம் மேற்கொள்ளாது. ஓகே, என்னென்ன டெம்டேஷன் வந்தாலும் வரும், டெம்டேஷன் சோதனை வராமல் இருக்காது. அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிதான ஜீவியம் உடையவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள போறீங்க. ஓகே, ஞானஸ்நானத்தில் அதான் நடந்தது. ஒருவேளை அது புரியல, அதை நான் இழந்தது போல நான் உணர்கிறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கனாலும், இன்னைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் அந்த புதிய ஜீவனை உங்களுக்குள்ள இன்னைக்கு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இனி ஒரு நாளும் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க பாவத்திலிருந்து விலகி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அது எந்த விதமான அடிமைத்தனமாக இருக்கலாம். குடி என்ற அடிமைத்தனம், இல்லை வாய் திறந்தாலே பொய் தான் வரும் அப்படிங்கிற ஒரு காரியம், இல்லை ஏதேனும் தேவையில்லாத காரியங்கள். இந்த மொபைலில் நான் சிக்குண்டு கிடக்கிறேன், தனிமையில் நான் அதை பார்க்க ரசிக்க விரும்புகிறேன், இல்லை அது ஏதாவது ஒரு உறவிலே நான் மாட்டி சிக்கி இருக்கிறேன் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், புதிதான காரியத்தை இப்பொழுதே தோன்ற பண்ணுகிற கர்த்தர் ஒரு புதிதான ஜீவனை உனக்குள்ள நமக்குள்ள அவர் தருகிறபடியினால இனி நாம் பாவத்திற்கு அடிமை அல்ல, புதிதான ஜீவனுடையவர்களாய் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மரணத்தை விட்டு ஜெயமாய் எழுந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா பாவமும் மரணமும் தான் ஒன்று. புதிதான ஜீவனுடையவர்கள் மரணத்திற்குள்ள அல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அந்த உயிர்த்தெழுந்தவருடைய பலத்தினால நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் அடையாளம் ஞானஸ்நானத்துக்குள்ள நம்ம தண்ணிக்குள்ள போய் வெளியே வர்றது. நம்முடைய பாவ மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த புது மனிதன் உயிரோடு எழும்பி வருகிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அங்கே புதிய மனுஷர்கள்? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக இன்னும் ஒரு காரியத்தை குறித்து எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. 2 பார்த்தோம். முதலாவது என்ன சொன்னோம்? நாம் புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ நமக்குள்ள புதிதான இருதயம், அந்த இருதயம் சதையான இருதயம், நம்முடைய என்ன மாற்றப்பட்டிருக்குன்னா புதிதான இருதயம். 2வது புதிதான ஜீவன். மூன்றாவதாக எசேக்கியேல் 11:19 சொல்லுகிறது, அந்த புதிய இருதயம் வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த நம்முடைய இதயத்துக்குள்ள, இதயம்னா லிட்ரலி இந்த இதயம் இல்லை, நம்முடைய சிந்தை தான் மறுரூபமாக்கப்படுதல். அதில் அவர் எதை தருகிறாராம்? புதிய ஆவி. சொல்லுங்க, புதிய ஆவியை தருகிறார். அந்த புதிய ஆவி இதனால தான் நம்ம அநேக வேளைகள் அடிக்கடி நம்ம சொல்கிறது, ஆவியானவருக்குள்ள, ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படணும். ஜெபிக்கும் போது ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிங்க, ஆவிக்குள்ளாக நம்மளை மறைத்து கொள்ளுங்க என்று சொல்கிறதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வரும்போது புது ஆவியினால், அது வேற ஒரு பரிசுத்த ஆவின்னு சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய வித்தியாசமான பரிமாணங்களால், டைமென்ஷனால அவர் நம்மை அலங்கரிப்பார், அவர் நம்மை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. புது எண்ணெய் அபிஷேகம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் 92வது சங்கீதத்தில் 10வது வசனம் வருகிறது. புது எண்ணெய் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய தாவீது ரொம்ப எல்லாவற்றிலும் விசேஷமானவன். அவனுடைய அபிஷேகம் 3 நேரம் நடக்கும், இல்லை 3 இடங்களிலே 3 விதமான அபிஷேகம். அது எழுத்தின்படியான அபிஷேகம். ஆனால் தட் இஸ் அடையாளம். அவனுக்குள்ள கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொடுத்து அவனை ஆவியானவரால் அவர் நிரப்பி, அந்த ஆவியானவரை கொண்டு அவன் பலத்த பெரிய காரியங்களை, ஒரு பெரிய ஆளுமையை பெற்றவனாக கர்த்தருடைய பிரதிநிதியாய் நிற்பதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த ஒலிவ எண்ணெயின் அபிஷேகம். முதல்ல பார்க்கும்போது அவன் எங்கே இருப்பான்? வனாந்திரத்தில் அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ப்பவனாக இருந்த அந்த தாவீதை அழைத்து சாமுவேல் கொம்பு தைலத்தினால அபிஷேகம் பண்ணுவார். அது முதலாவது அவன் பெற்றுக்கொண்ட ஒரு புது எண்ணெயினுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. உடனே அவனுடைய நிலைமை மாறலை. அப்படி சொல்ல போனால் அதற்கு பிறகு அவனுக்கு கொஞ்சம்
வெற்றியும் வந்தது. அதற்கு அடுத்தது அவன் உடனே கோலியாத்தை வெற்றி பெறக்கூடிய வல்லமை வந்தது. சவுலுக்கு அருகிலே போனான். ஆனாலும் அவன் நிறைய பிரச்சனைக்குள்ளா கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அவைகளையெல்லாம் இந்த புது எண்ணெய் அபிஷேகம் தந்த பலத்தினால அவன் மேற்கொண்டு முன்னேறி செல்லும் போது, இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எபிரோனிலே யூதா கோத்திரத்தார் எல்லாரும் சேர்ந்து, அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறபடினால் நீங்க எங்களுக்கு ராஜா என்று 2வது ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. முதல் அபிஷேகம் வனாந்தரத்தில் இருந்த ஆடு மேய்ப்பனாகிய தாவீதுக்கு, 2வது ஒரு பார்ஷியலாக ஒரு செமி கிங் அப்படின்னு சொல்வது போல, முழுத்துக்கும் இல்லை, ஒரு யூதா கோத்திரத்துக்கு ஒரு சில கோத்திரங்களுக்கு மட்டும் அவன் ராஜாவாக மாறத்தக்கதான 2வது ஒரு அபிஷேகம். அப்போ முதல்ல ஒரு அபிஷேகம், 2வது இன்னொரு புது அபிஷேகம். 3வது பார்த்தீங்கன்னா அதே 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, முற்றிலுமா எல்லா கோத்திரங்களும் இணைந்து வந்து, தாவீது ராஜாவே நீர் தான் எங்கள் மேலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி முழுவதுமாக அவரை ஏற்றுக்கொண்ட அந்த 3வது அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில் இந்த 3 நிலைகளிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையில் மேன்மையை உயர பண்ணி உச்சத்துக்கு கொண்டு சென்றது. ஆமென். கர்த்தர் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? புது ஆவியை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் தங்களை அந்த ஆவியானவருக்குள்ள காத்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் புது ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன் தம் சீஷர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி செல்லுவார். மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. நவமான பாஷைகளை பேசுவார்கள். சரிங்களா? அப்ப விசுவாசிகள் எல்லாரும் நவமானனா, நான் ஏற்கனவே என்னன்னு சொன்னேன், நவமானனா என்ன அர்த்தம்னு சொன்னேன்? புதிதான. அப்போ புதிதான பாஷைகளை நாம் பேச வேண்டுமா? கவனிங்க, நம்ம எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க. நிறைய பேர் இதில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கும் புது ஆவியை உங்களுக்கு தருவேன் கர்த்தர் சொல்றாரு. எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. அதுக்கு என்ன வித்தியாசம்னா, புதிதான ஆவி பெற்றிருக்கிறோம் அல்லது அவர் புது ஆவியினால அனுதினமும் அவருக்குள்ள, அதை தான் சொல்லுவோம் நீச்சல் ஆழம் என்றெல்லாம் சொல்கிறோம்ல. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, அந்த ஆவியானவருக்குள்ள அதிகமாய் கடந்து செல்லும் போது அதனுடைய ஒரு அடையாளமாய் நாம் நவமான புதிதான பாஷைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. புது ஆவி, புத்தம்புது ஆவியாக தினமும் அவருக்குள்ள நிரம்புங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஒன்லி வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ். இதை சொல்லிக்கலாம் கூட புரிய வைக்க முடியாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைங்க, அப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல புதிதான ஆவியை உனக்கு நான் தரேன் அப்படி என்று சொல்லும்போது, அவர் புதிதான ஆவியினால் நம்மை நிரப்பத்தக்கதாக அதை நம்ம வாஞ்சித்தோம் என்று சொன்னால் அவர் புதிதான ஆவியை நம்மிடத்துல ஊற்றுவார். அந்த புதிதான ஆவியானவர் நம்மை வித்தியாசமான புது பாஷைகளால் நம்மை பேச வைப்பார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்ல ஆண்டவரை மனதார புகழுவதை நம்மால் உணர முடியும். ஒரு சில நேரங்களில் சத்துருவுக்கு விரோதமாய் நம்ம போரிட்டு ஜெபிப்பதை நம்மால் உணர முடியும். ஒரு சில காரியங்களுக்கு அந்நிய பேசுவோம், நம்மளை அறியாமல் நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தரையா வழியும். ஒருவேளை நம்ம பேசிக்கிறதுடைய அர்த்தம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களுக்கு உள்ள அடையாளங்களில் ஒன்று புதிதான பாஷைகளை நம்ம பேசுவோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பாஸ்டருடைய மனைவியை நான் சந்தித்தேன். அவங்க முந்தி ரொம்ப பிரசங்கம் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா, அவங்களுக்கு அவங்களுடைய சபையில் சான்ஸ் கொடுக்கப்படாது. இப்போ சமீபத்தில் ஒரு நாள் தற்சமயம் பார்க்கும்போது யூடியூப்பில் ரொம்ப அழகான ஒரு பிரசங்கத்தை அவங்க பண்ணியிருந்தாங்க. அதாவது ரொம்ப நாள் பழகுனவங்க தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னா ஆச்சரியம் இல்லை.
அவர்களுக்கு அதற்கு முன்பாக அவங்க சர்ச்சில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எனக்கு தெரியும். ரொம்ப அருமையான பிரசங்கம் பண்ணுறீங்க, அது அப்படியே நானே தொடங்கினேன், கேட்டு முடிச்சுட்டு தான் நான் முடிஞ்சேன். எப்படி இப்படி பழகுனீங்க என்று நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை சிஸ்டர், இரவெல்லாம் எப்பெல்லாம் முழிக்கிறனோ அப்போல்லாம் நல்லா ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருப்பேன், அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் விதவிதமான வார்த்தைகளை தருவார். அவர் என்னெல்லாம் என்னிடத்தில் என் மூலம் செயல்பட விரும்புகிறாரோ எல்லாவற்றையும் அந்த வேளையில் பேச வைப்பார். நல்லா கொஞ்சம் நேரம் மணிக்கணக்காக நான் பேசுவேன். அதற்கப்புறம் பலிபீடத்தில் போய் இருக்கும்போது, ஏன்னா அவங்க ரொம்ப படித்தவர்களும் அல்ல, எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. எனக்கு ரொம்பலாம் பைபிள்லேருந்து அப்படி இப்படி தெரியாது, அதனால் பைபிள் நல்லா வாசிப்பாங்க. ஆனால் இப்படி உட்காந்து பிரசங்கம் அவங்க சொல்கிறாங்க, நான் நோட்டு கூட எடுத்துகிட்டு போக தெரியாது எனக்கு, அப்படிலாம் எழுதலாம் எனக்கு தெரியாது, வசனங்களை மட்டும் கொஞ்சம் குறிச்சிட்டு போய் நிற்பேன். அப்படியே எனக்கு தெரியும் ஆவியானவரே அந்த ஃப்ளோவோட பேசுவதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த புதிதான ஆவியானவருக்கு, புதிதானா வேற இல்லை, ஓகே, ஒவ்வொரு நாளும் அந்த புது அனுபவங்களால் இருக்கிற அந்த கொஞ்சம் எனக்கு போதும் என்ற நிறைவில்லாதபடி அந்த ஆவியானவர், அதனால் ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார் என்று சொல்லுகிறோம், ஊற்றப்படுகிறார் என்று சொல்லுகிறோம், எண்ணெயை போல நம்ம மீது வார்க்கப்படுகிறார் என்று சொல்லுகிறோம்ல. ஸோ அவ்விதமாக அவருக்கு நம்ம நல்ல இடம் கொடுக்கும்போது அந்த புதிதான பாஷைகளை நம்ம பேசுவோம். அப்பொழுது அந்த புதிதான ஆவி நம்மை புது மனிதனாக மாற்றும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, முதலாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிதான காரியத்தை செய்கிறேன் என்று ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை, ஆவிக்குரிய மாற்றத்தை இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது புது சிருஷ்டியாக காணப்படுகிறோம். அப்போ அவர் நமக்கு என்னெல்லாம் தரேன் என்று சொல்லுகிறார்? புது இதயத்தை தரேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக புது ஜீவனை தருகிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அந்த புதிதான ஆவியானவர் அவர் தருகிற அந்த புதிதான பாஷைகளை நம்ம பேசுகிறவர்களாக மாறும்போது நம்மை பார்க்கிறவர்கள் நம்ம பழைய மனிதனை காண மாட்டாங்க. அதனால தான் முந்தினவைகளை நம்ம நினைக்க வேண்டாம். அதுக்கு முந்தின வசனம் வரும் ஏசாயால, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ இதோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு உலக பிரகாரமான ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்து அடுத்து நம்ம ஜெபிக்க கடந்து செல்லலாம். நமக்கு எல்லாருக்கும் யாக்கோபினுடைய வாழ்க்கை தெரியும். அந்த யாக்கோபு கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர். தாயின் கருவிலே அவர்தான் தெரிந்து கொள்ளப்பட்டார், இல்லை? மூத்தவனாகிய ஏசாவை அல்ல, இளையவனாகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆனால் அவரை மாம்ச பிரகாரமாக முயற்சி எடுத்ததுனால அவரும் அவருடைய தாயும் சேர்ந்து தேவனுடைய வழியில் அல்ல, மாம்ச வழியில் ஒரு சில காரியங்களை செயல்படுத்தினதுனால அவர் லாபான், சீரியா தேசத்தானாகிய தன்னுடைய மாமன் லாபான் வீட்டில் போய் 20 வருஷம் வேலை செய்தார். அந்த இடத்துல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? உன்னுடைய கையின் பிரயாசத்தில் நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென், ஆமென். நம்முடைய கையின் பிரயாசம், அது வேலை, தொழில், படிப்பு, நம்ம முயற்சி எடுத்து செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு புதிய காரியத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை, இதுவரை நாம் கண்டிராத, நாம் அனுபவித்திராத காரியத்தை செய்ய போவதாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது யாக்கோபுக்கு அது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால், நம்ம அப்படியே பார்த்து கொண்டு வரும்போது அந்த 30வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியில் அந்த ஆடுகள், இல்லை, அவர் ரொம்ப இவரை ஏமாற்றுவதை யாக்கோபு புரிந்து கொள்வார். அதனால் போயிடலான்னு கூட நினைப்பார். ஆனால் அது கர்த்தருடைய வேலையாக இல்லாததுனால அவங்க மாமா என்ன சொல்லுவார்? நான் உனக்கு நல்ல சம்பளம் தரேன், அது தரேன் எல்லாம் சொல்லி அவரை வசப்படுத்தி திருப்பி வைக்கும்போது யாக்கோபு தான் அதை ப்ரொப்போஸ் பண்ணுவான். அதாவது புள்ளியும் கோடுமா அந்த ஆடுகள் என்னுடையது, கலப்பு நிறமான ஆடுகள் உன்னுடையது என்று சொல்லிட்டு அவன் எப்போதுமே ஒரு வித்தை செய்துருவார் உடனே. இல்லை, யாக்கோபுக்கு எப்போவும் உடனே அவர் வெரி ஸ்மார்ட், மூளை குடுக்குடுன்னு வேலை செய்துரும். உடனே அவர் என்ன செய்துருவார்? அந்த ஒரு சில மரங்களுடைய பெயர்கள் போட்டிருக்கும், அர்மோன், வாதுமை, புன்னை, இந்த மரங்களில் இருக்கிற பட்டைகளை உரித்து, அந்த 37வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பார். ஸோ தண்ணி குடிக்க வருகிற ஆடுகள் அவைகளை பார்த்து கொண்டு அவைகள் இணைவதால் அப்படிப்பட்ட குட்டிகளை ஈனும் அப்படின்னு சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தராலே மட்டுமே
ஒரு ஆட்டினுடைய டிஎன்ஏ எல்லாம் மாற்ற முடியும். ஆமென், ஆமென். அப்போ அவர் ஏற்கனவே யாக்கோபை ஆசீர்வதிப்பது தேவ திட்டம். யாக்கோபை நான் நேசிச்சேன், ஏசாவை நான் வெறுத்தேங்கிறது வயிறில் இருக்கும்போதே தேவ நியமமாய் திட்டமாயிற்று. இவர் இப்படிலாம் செய்வதனால காரியம் நடக்கு என்று சொல்லி அவர் சரீரப்பிரகாரமாக முயற்சி எடுத்தாலும் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தின் மகனாகிய யாக்கோபுக்கு அவர் எப்பெல்லாம் பலத்த ஆடுகள் அந்த தண்ணி குடிக்க வரும்போது இது இந்த மரப்பட்டைகளை போடும்போது நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஆடுகளுடைய டிஎன்ஏயை கர்த்தர் மாற்றி அதை புதிதாக்கி அவைகள் எல்லாம் அவனுக்கு உரியவைகள், அந்த புள்ளியும் கோடுமானவைகள் என்று சொல்லத்தக்க விதத்தில் அந்த ஆட்டு குட்டிகளுடைய தோலின் அமைப்பை கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா அது சயின்டிஃபிக்கலி இட் கேன் நாட் ஹேப்பன். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புனா அவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட புதிய காரியங்களை செய்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆடுகளுடைய டிஎன்ஏவை என் கர்த்தர் தொட்டதுனால அது அப்படிப்பட்ட குட்டிகளை போடத்தக்க விதத்தில் அந்த டிஎன்ஏ மாற்றப்பட்டது. உங்கள் டிஎன்ஏ என்பது தான் அந்த பேசிக்கான அந்த மூலக்கூறு என்று சொல்லுவோம்ல. ஆகவே உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கையின் பிரயாசம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை என்னுடைய தொழிலில் செய்ய போகிறார், என் வேலையில் செய்ய போகிறார், என் படிப்பில் செய்ய போகிறார். எல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்க கொஞ்ச நாளில், ஓகே, அது என்னைக்கோ இல்லை, அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும். விவரிக்க முடியாத அளவில், நம்மால் யோசிக்க முடியாத அளவில் ஒன்றை செய்வதற்கு பேர் தான் புதிய காரியம் என்று சொன்னேன். மன்னா என்ற ஒன்றை ஆதியாகமம் முழுவதிலும் யாரும் எங்கும் பார்த்தது இல்லை. ஆனால் தம்முடைய ஜனங்களுக்காக அப்படி ஒன்றை கொண்டு வந்தவர். பூமி பிளந்தது என்று சொல்லி அதுவரை நடக்காத புதிய காரியத்தை தன் ஜனங்களில் பாடத்தை கற்பிப்பதற்காக செய்வார் என்று சொன்னால், உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் யாரும் தொட முடியாத, யாரும் செய்ய முடியாத, யாரும் மாற்ற முடியாத, அல்லது யாராலையும் செயல்படுத்த முடியாத மகிமையான காரியங்களை, அந்த புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அதை கெஸ்ஸே பண்ண முடியாது, நீங்கள் அதை இமேஜினும் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றை இமேஜின் பண்ணி இப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, அப்படி தானே? ஸோ ஆனால் புதிய காரியம்னா நான் என்ன சொன்னேன்? பார்த்திராத, கேட்டிராத, அனுபவித்திராத, இதுவரைக்கும் எங்கேயுமே அது நம்ம கேள்விப்படவே இல்லை. அது புதிதாய் வரும். அப்போ அது கர்த்தரால் தரப்பட, அதுக்கு தான் நான் அந்த மன்னா உதாரணத்தை எடுத்தேன். அது தேவனால் தரப்படும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தேனிட்ட பணியாரம் போல இருக்கு என்று சொன்னாங்க. மேலும் மனிதர்கள் சாப்பிடுவது அல்ல, அது பரத்திலிருந்து பரிசுத்தமான சுத்தமான அந்த தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்போ. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா.